friends, welcome to மீனா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குழம்பு கேட்டகரி கருப்பு கொண்டக்கடலை குழம்புங்க. வெஜிடபிள் ஸ்டாக் கம்மியா இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பம்க்கு, இடியாப்பம்க்கு, புட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டுங்க. எந்த ஒரு குழம்பா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ரெசிபியாக இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு வந்து வேரி ஆகும். இன்க்ரீடியன்ஸ் உடைய லெவல்ஸ் வந்து குறைச்சி சேர்க்கறது, அதுக்கப்புறமா அரைச்சி சேர்க்கறது, புளிக்குழம்பாட்டம் செய்கிறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் திஸ் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கொண்டக்கடலை வந்து நான் ஓவர் நைட் நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்லி 1 கப் அளவு இருக்குது. ஒரு லார்ஜ் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் கோகோனட், ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் ஆஃப் இஞ்சி. அடுத்த ஸ்பைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் சாம்பார் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் தனி மிளகாத்தூள், தட் இஸ் ரெட் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் புளி கரைசல், ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் வெல்லம், ஒரு 2 டொமேட்டோ க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தாளிக்க வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் பேனை வந்து ஹீட் பண்ணி ஆச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, பெருங்காயம், கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, அடுத்து வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா ப்ரௌனிங் வந்தாச்சு பாருங்கள். அடுத்தது வந்து இந்த டொமேட்டோ பியூரி. இது டொமேட்டோடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும். நான் வந்து இன்னும் நல்ல டெக்ஸ்சர் அண்ட் வால்யூம் கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து டொமேட்டோ வந்து கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு டொமேட்டோ கடி படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனாக சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்து மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர், ரெட் சில்லி பவுடர், புளி கரைசல். நான் வந்து பெங்களூர் டொமேட்டோ போட்டதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு புளி கரைசல் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்குறதா இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து புளிப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது ஒரு நல்ல கொதி வரட்டும். புளியோட பச்சை வாசனை, தக்காளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ நம்ம போட்ட ஸ்பைசஸோட பச்சை வாசனை போயாச்சு, நல்ல சுண்டு வந்தாச்சு பாருங்கள். அடுத்து நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்ச தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். ஏன்னா வந்து 5லேருந்து 6 விசில் நம்ம விட போகிறோம். ஸோ இது வந்து வேகிறதுக்கு நிறையவே தண்ணி வேணும். அடுத்தது வந்து நம்ம தேங்காய் வேறு அரைச்சி போட போகிறோம். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்ல தண்ணி இழுத்துக்கும். நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த கொண்டக்கடலையில் வந்து வாய்வு நிறைய இருக்குங்க. ஹை கார்போஹைட்ரேட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு குழம்பு செய்யும்போது கிழங்கு இருக்கிற பொரியல் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் மைல்டான ஒரு ரசமோ இல்லை மைல்டான ஒரு பொரியலோ செஞ்சிங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். அண்ட் இதே குழம்பு வந்து நம்ம 2 வெரைட்டிஸை செய்யலாம். ஒன்று வந்து நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறோம் இல்லையா, இது ஒரு மெத்தட். இல்லை அந்த கொண்டக்கடலையை வந்து தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிற ப்ராசஸ் மட்டும் செய்யலாம். அந்த மெத்தட் கூட நான் வந்து அடுத்த ஒரு எபிசோடில் நான் காட்டுறேன். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வரட்டும்.
விசில் வந்தாச்சு. நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ப்ரெஷர் வந்து இப்போ அடங்கியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எண்ணெய் வந்து பியூட்டிஃபுல்லாக ஃப்ளூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம சுண்டல் வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம பேனை திரும்பவும் ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் கோகோனட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலையோடு நான் வந்து சேர்த்து நல்ல மையாட்டம் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை அரைக்கிற பதிலாக நீங்கள் ஒரு கைப்பிடியாக சுண்டல் கூட நீங்கள் வந்து இந்த தேங்காயோட அரைச்சும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அட் த சேம் டைம் தேங்காயோட பச்சை வாசனை போகணும். குழம்பும் வந்து ஒன்று போல் கொதிச்சு வரணும். ஸோ ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சாலே நம்மளுக்கு போதுமானது. ஸோ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் 2 to 5 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த தேங்காய் அண்ட் பொட்டுக்கடலை மிக்சர் சேர்த்ததுனால எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ ஆர் கருப்பு கொண்டக்கடலை குழம்பு இஸ் ரெடி. ஹெல்த்தியான கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.